விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபேஞ்சல் புயல் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவி, வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஃபேஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்ததால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டும் நீர்நிலைகளில் மூழ்கியும் விழுப்புரம் மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். முதற்கட்டமாக 12 பேரின் குடும்பத்தினரை அமைச்சர் பொன்முடி சந்தித்து ஆறுதல் கூறி தலா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். அதனை பெற்றுக்கொண்ட குடும்பத்தினர் தங்களுக்கு குடியிருப்பு வேண்டும் என்றும், தங்கள் பிள்ளைகளின் கல்வி செலவுக்கு அரசு உதவ வேண்டும் என்றும், வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தனர். திங்கக்கிழமை காலையில் 5:30 மணிக்கெலாம் வீட்டுள்ள தண்ணி வந்துருச்சு சார். இன்னும் தண்ணி வந்துருச்சுன்னு ஏந்து வெளியே வர பார்த்து 3 பேர் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிட்டோம். அடிச்சிட்டு பார்த்து ஒரு மரக்கிளையில் ஏறி உட்காந்துருந்தோம். உட்காந்து பார்த்து ஒரு கிளை உடஞ்சி அப்பா வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் நாங்கள் 2 பேர் தான் ஒரு காலைல 7 மணிலேருந்து நைட்டு ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணது போதும், இப்பவே கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுங்க. டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 12 வரைக்கும் மரத்தில் தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் ரெஸ்கியூ டீம் வந்து எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அது வரலும் மரத்தில் தான் இருந்தோம். நாங்கள் இருந்த வீடு, நான் வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறேன் சார். அங்கே முத்தைய நகரில் கடை, மிஷினு, வீடு எதுவுமே இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். எல்லாமே போயிடுச்சு. வந்து அப்பா இறந்ததுக்கு 5 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்துருக்காங்க சார். நேற்று நம்ம வீடு, கடை எல்லாமே கலெக்டர் வந்து பார்த்துட்டு வேலை, கவர்மெண்ட் வேலை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது கொஞ்சம் பண்ணி கொடுத்து வீடு கவர்மெண்ட் வீடு ஒன்று அலாட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு 2 பசங்க, பொண்ணு ஒரு பையன். இங்கே நிவாரண உதவியாக 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.